மக்கள் தேர்ந்தெடுக்காமல் அவளே ஓடி மேலையிலேருந்து குதிச்சிட்ட மாதிரி அந்த பொம்பளை பேசுது. அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க பாருங்கள், அந்த மக்களை முதல்ல அடிக்கணும், இல்லாட்டி அவங்க அவளை அடிக்கணும். அசிங்கம் பிடித்த ஒரு பெண்மணி, நீ அப்போ எம்ஜிஆருக்கும் மரியாதை இல்லை, உன்னோட ஜெயலலிதாவுக்கும் மரியாதை இல்லை, உன்னோட ரெட்டையிலைக்கும் மரியாதை இல்லை. அந்த ரெட்டையிலையில் நின்றுட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ தாவேக்காக்கு குதிச்சுட்டு அதுக்கப்புறம் யோகியம் பேசுகிறடி. உங்களையெல்லாம் நிஜமாகவே என்னை கேட்டால் வாழ்நாள் முழுக்க உங்களை அரசியல் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. நாட் 20 வருஷம். உங்கள் மாதிரி ஒரு சனியனுங்க தரித்திரங்க தான் நாடு கெடுது. தரித்திரங்க, நீங்கள்லாம் ஒரு தரித்திரம். ஈவன் சம்படி சீட்ஸ் தாவேக்கா என்றால் அவங்களும் அயோக்கியர்கள் தான். ஏனென்றால் அந்த இதில் நின்றுட்டு ஜெயிச்சு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தாவுனாங்கன்னா அதுவும் தப்பு. அதே மாதிரி சூரியனில் நின்று தாவுனா தப்பு. கையில் நின்று எந்தெந்த கட்சி எந்தெந்த இதில் நின்னாலும் அங்கேருந்து நின்றுட்டு அவங்க மற்ற அரசியல் கட்சியில் மறுபடி மாறினாங்கன்னா அது தவறான ஒரு ஒரு ப்ராக்டிஸ். இதை எந்த அரசியல் கட்சியாவது தட்டி கேட்குதா? இல்லாட்டி அந்த பார்லிமெண்ட்டில் ஒரு பில் மூவ் பண்ணணும். தட் இஸ் ஃபார் 5 years இஃப் தே ஆர் எலெக்டட். ஒரு சின்னத்திலேருந்து எலெக்ட் ஆகி வந்தாங்கன்னா அவங்க அந்த அடுத்த 5 வருஷத்துக்கு அங்கேயே இருக்கணும், இல்லாட்டி ரிசைன் பண்ணுங்கள். ரிசைன் பண்ணி நில்லிங்கன்னா அந்த பணத்தை செலவை நீங்களே தான் ஏற்றுக்கணும். இது மக்கள் பணத்தில் தான் இதெல்லாம் இந்த எலெக்ஷன்ஸ் நடக்குது, உங்கள் அப்பா வீட்டு காசில் கிடையாது. அப்போ அந்த பொம்பளைக்கு எதுனா கொஞ்சாவது அந்த ஓட்டு போட்ட மக்கள் மேலே நன்றி விசுவாசம் இருக்குது. அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்வேன், நன்றி கெட்ட நாய் என்று ஒன்று கிடையவே கிடையாது. நன்றி கெட்ட நாய் என்று சொல்வது நம் மனிதர்கள் தான். அப்போ இவங்கெல்லாம் எப்படி கும்பிடு போடுவாங்க, எப்படி நிறம் மாறுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மக்கள் பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தது தவறு. அந்த விஷயத்தில் ஓரளவுக்கு டெஃபினட்டாக டிஎம்கேல அந்த ஒரு டிசிப்ளின் ஓரளவுக்கு இருக்குது. அங்கேயும் ஒரு சிலர் குதிச்சிருக்காங்க, அது ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. பட் கம்பேர்ட் டு அதர் பார்ட்டிஸ் தே ஆர் பெட்டர். ஓகே, அப்போ அந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் முதல்ல அறிவு இருக்கணும். அடுத்த கட்சியிலேருந்து கூப்பிடுறதும் தவறு, அடுத்த கட்சியிலேருந்து வர்றவனே சேர்த்துக்கூடாது. என்னென்னா என்றைக்கு அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணாங்களோ உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா இது மக்களோட தவறு. இந்த குற்றத்துக்கு நான் முதல் தவறு யாரை சொல்லுவேன் என்றால், எப்போ சொல்கிற மாதிரி மக்கள் தான் ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு தப்பான ஆட்களை தப்பான பெண்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள். அரசியல் முக்காவாசி 98% கொள்ளை அடிக்கிறதுக்கும் இந்த அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு தான் அரசியலில் முக்காவாசி பேர் இருக்காங்க. யாருக்குமே அந்த நாடு நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் கிடையாது. அவரவர்கள் எவ்வளோ கொள்ளை அடிக்க முடியும், என்னென்ன ஆர்டர் எடுக்க முடியும், என்ன டெண்டர் எடுக்க முடியும், எங்கேயெல்லாம் கொள்ளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வர்க்கம். அம்மா இந்த ஆட்சியாளர்கள், தட் இஸ் த பியூரோக்ராட், அது அதுக்கு மேலே கொள்ளை அடிக்கிறதுக்கு அதுங்களும் எல்லாம். இப்போ யாரையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், யாரையும் அங்கே வேலைக்கு வைத்திருக்கோம்னா எல்லாருமே திருடர்கள். அப்போ இந்த திருட்டு மனப்பான்மை இருக்கிறது அவனுக்கு எப்படி யோகியமாக இருக்கணும்னு வாழணும்னு நினைக்க மாட்டான். அவன் எப்படி நம்ம இன்னும் 2 கார் வாங்கணும், 2 வைர நெக்லஸ் பொண்டாடிக்கு வாங்கணும்னு தான் நினச்சிட்ருப்பான். ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கே தெரியும், நிறைய பேர் ஒரு முதல் பொண்டாட்டி, ஒரு சின்ன வீடு, ஒரு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வைத்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளும் நிறைய பேர் அப்படி இருக்கிறார்கள். விஜய், நீ போட்டிருக்க மந்திரிகள் எல்லோருமே பெரிய ஒரு படித்தவனும் கிடையாது, நீயே படித்தவன் கிடையாது. நீயே 12th, அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ட்ராப் அவுட். உனக்கு அறிவு எதில் இருக்குதுன்னா அகங்காரத்தில் எல்லாமே இருக்கிறது. அறிவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷன் உன்னால் கொடுக்க முடியுமானா இது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் டோன்ட் வேஸ்ட் பப்ளிக் மணி. இப்போ இந்த சிங்கப்பெண் படை இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் அந்த ப்ரோக்ராம். இதெல்லாம் இட் இஸ் ஆல்ரெடி டன் பை ஜெயலலிதா. அதுக்கப்புறம் அடுத்தாச்சு தெர் இஸ் ஆல்ரெடி அ திங். அவங்களுக்கு இன்னும் எதுனா எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ், தட் இஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த வேலை செய்யறதுக்கு கொஞ்சம்
என்ன சொல்கிறது தமிழில் வந்துட்டு அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது ஆபரணங்கள், வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா சம் சென்ஸ். அந்த யூனிஃபார்ம் எதுக்கு மாற்றுறது, இல்லாட்டி அந்த யூனிஃபார்ம் எதுக்கு அந்த பிள்ளைங்கள வாங்க வைக்கிறது, அந்த 2500 ரூபா அவங்களுக்கு பெரிய காசு. நீ தானே சொன்ன நான் 200 கோடி வச்சுட்டு வந்திருக்கிறேன், 200 கோடி, அதில் 1 கோடிக்கு யூனிஃபார்ம் வாங்கினாலே போகிறோம் தம்பி. அதில் பேசாத, செயலில் காட்டு, செயலில் காட்டு. ஏனென்றால் இது ரொம்ப முக்கியம். நான் என்றைக்கும் நான் வந்துட்டு என்றைக்கும் நான் டொனேஷன் வாங்கினதில்லை. ஒரு சில அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் என் மேலே தேவையில்லாமல் ஒரு இதை போட்டு, ஏனென்றால் என்னோட டெவலப்மெண்ட் அவங்களுக்கு சகிக்கலை, அவங்க மாமூல் கேட்க வந்தப்போ நான் கொடுக்க மாட்டேன். அதுக்காக என்னை பலிக்கடா பண்ணாங்க. பட் ஐ எம் நாட் வரிட் அபவுட் இட். மை காட் ஸ்டுட் வித் மீ. நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருந்தாலும் என் கடவுள் என்னை எப்பவும் கைவிட்டது கிடையாது. அந்த அயோக்கியத்தான். இன்னைக்கு சேலத்தில் ஒரு அயோக்கியன் தாவை கலந்து இருக்கிறவன், அவன் வந்துட்டு எவ்வளோ 8000 கேசட் பண்ணியிருக்கானுமா, ஒரு 50க்கு மேலே பிள்ளைங்களை கற்பழிச்சிருக்கானோ. இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் பொள்ளாச்சின்னு பேசுகிறீங்களே. பொள்ளாச்சியில் நடந்தது அதிமுக பீரியடில், டிஎம்கே பீரியடில், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது. இப்போ வந்து தாவேக்கா பீரியடில் ஆரம்ப நாள்லேருந்து நடக்குது. ஆரம்ப நாள்லேருந்து சின்ன பிள்ளைய விடலை, பெரிய பொம்பளைய விடல, வயசான கிளையும் விடல. அப்போது எங்கே இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறதுனா, நாடு வந்து அழிவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. நான் மறுபடியும் இந்த சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு சித்தர் ஆட்சி வரது மட்டும் இந்த நாடு உருப்படாது, இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதே நடக்காது. ஏனென்றால் தேர்ந்தெடுத்தது யார்? அயோக்கியர்களை. நீங்கள் அரக்கர்களை எடுக்க அந்த பாவத்தில் நீங்கள் பங்கு கொண்டு இருக்கிறது மட்டும் நீங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவித்தே தீர்வீர்கள். இட் வில் ஹேப்பன். கண்டிப்பாக நான் என்னோட உயிர் இருக்கும்போது நான் பார்த்துட்டு தான் இதெல்லாம் போவேன், பார்த்துட்டு தான் போவேன். ஏனென்றால் என் வாய் பலிக்கும். வணக்கம். கீதா டிவியின் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு இன்றைக்கு சர்ச்சை. உலகமெங்கும் சர்ச்சை, நாட்டிலெங்கும் சர்ச்சை, மாநிலத்திலெங்கும் சர்ச்சை. இப்போது வீடியோ எடுத்தாலோ, டிவி எடுத்தாலோ, நியூஸ் பேப்பர் எடுத்தாலோ, தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி எங்கே பார்த்தாலும் பெண்கள் பாலியல் தொல்லை, கற்பழிச்சு கொலை, இதுதான் இந்த ஒரு மாதமாக நம்ம இருக்குது. முதலையும் இருக்குது, ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எப்படின்னா, இந்த ஆளும் கட்சியோட நிர்வாகிகளே அண்ட் மெம்பர்ஸ் இந்த ஈன வேலையில் பங்கு கொண்டு அசிங்கமாக இதெல்லாம் அவங்களுக்குலாம் அறிவென்பதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா இது வந்து மக்களோட தவறு. இந்த குற்றத்துக்கு நான் வந்து முதல் தவறு யாரை சொல்லுவேன் என்றால், எப்போது சொல்கிற மாதிரி மக்கள் தான் ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு தப்பான ஆட்களை, தப்பான பெண்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள். அரசியல் வந்து முக்காவாசி 98% கொள்ளை அடிக்கிறதுக்கும் இந்த அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு தான் அரசியலில் முக்காவாசி பேர் இருக்காங்க. யாருக்குமே அந்த நாடு நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் கிடையாது. அவரவர்கள் எவ்வளோ கொள்ளை அடிக்க முடியும், என்னென்ன ஆர்டர் எடுக்க முடியும், என்ன டெண்டர் எடுக்க முடியும், எங்கேயெல்லாம் கொள்ளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வர்க்கம். அம்மா இந்த ஆட்சியாளர்கள், தட் இஸ் த பியூரோக்ராட், அது வந்து அதுக்கு மேலே கொள்ளை அடிக்கிறதுக்கு அதுங்களும் எல்லாம். அப்போ யாரையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், யாரையும் அங்கே வேலைக்கு வைத்திருக்கோம்னா எல்லாருமே திருடர்கள். அப்போ இந்த திருட்டு மனப்பான்மை இருக்கிறது அவனுக்கு எப்படி யோகியமாக இருக்கணும்னு வாழணும்னு நினைக்க மாட்டான். அவன் வந்துட்டு எப்படி நம்ம இன்னும் 2 கார் வாங்கணும், 2 வைர நெக்லஸ் பொண்டாடிக்கு வாங்கணும்னு தான் நினச்சிட்ருப்பான். ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கே தெரியும், நிறைய பேர் ஒரு முதல் பொண்டாட்டி, ஒரு சின்ன வீடு, ஒரு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வைத்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளும் நிறைய பேர் அப்படி இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு எப்படி அவங்ககிட்ட நீங்கள் நேர்மை எதிர்பார்க்கணுன்னா நேர்மை எதிர்பார்க்க முடியாது.
அதே மாதிரி இந்த சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள். நான் வந்து இந்த ரிசைன் பண்ண ஒரு எம்எல்ஏவோட பேச்சு கேட்டுட்டு இருந்தேன். வந்துட்டு என்னமோ மக்கள் தேர்ந்தெடுக்காமல் அவளே ஓடி மேலையிலேருந்து குதிச்சிட்ட மாதிரி அந்த பொம்பளை பேசுது. அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க பாருங்கள், அந்த மக்களை முதல்ல அடிக்கணும், இல்லாட்டி அவங்க வந்து அவளை அடிக்கணும். அசிங்கம் பிடித்த ஒரு பெண்மணி, நீ வந்துட்டு அப்போ எம்ஜிஆருக்கும் மரியாதை இல்லை, உன்னோட ஜெயலலிதாவுக்கும் மரியாதை இல்லை, உன்னோட ரெட்டையிலைக்கும் மரியாதை இல்லை. அந்த ரெட்டையிலையில் நின்றுட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து தாவேக்காக்கு குதிச்சுட்டு அதுக்கப்புறம் யோகியம் பேசுகிறடி. உங்களையெல்லாம் நிஜமாகவே என்னை கேட்டால் வாழ்நாள் முழுக்க உங்களை வந்து அரசியல் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. நாட் 20 வருஷம். உங்கள் மாதிரி ஒரு சனியனுங்க தரித்திரங்க தான் நாடு கெடுது. தரித்திரங்க, நீங்கள்லாம் ஒரு தரித்திரம். ஈவன் சம்படி சீட்ஸ் தாவேக்கா அண்ட் ஜான்ஸ், அவங்களும் அயோக்கியர்கள் தான். ஏனென்றால் அந்த இதில் நின்றுட்டு ஜெயிச்சு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தாவுனாங்கன்னா அதுவும் தப்பு. அதே மாதிரி சூரியனில் நின்று தாவுனா தப்பு. கையில் நின்று எந்தெந்த கட்சி எந்தெந்த இதில் நின்னாலும் அங்கேருந்து நின்றுட்டு அவங்க வந்து மற்ற அரசியல் கட்சியில் மறுபடி மாறினாங்கன்னா அது வந்து தவறான ஒரு ஒரு ப்ராக்டிஸ். இதை எந்த அரசியல் கட்சியாவது தட்டி கேட்குதா? இல்லாட்டி அந்த பார்லிமெண்ட்டில் ஒரு பில் மூவ் பண்ணணும். that is for 5 years if they are elected. ஒரு சின்னத்திலேருந்து எலெக்ட் ஆகி வந்தாங்கன்னா அவங்க அந்த அடுத்த 5 வருஷத்துக்கு அங்கேயே இருக்கணும். இல்லாட்டி ரிசைன் பண்ணுங்கள். ரிசைன் பண்ணி நில்லிங்கன்னா அந்த பணத்தை செலவை நீங்களே தான் ஏற்றுக்கணும். இது வந்து மக்கள் பணத்தில் தான் இதெல்லாம் இந்த எலெக்ஷன்ஸ் நடக்குது, உங்கள் அப்பா வீட்டு காசில் கிடையாது. அப்போ அந்த பொம்பளைக்கு எதுனா கொஞ்சாவது அந்த ஓட்டு போட்ட மக்கள் மேலே நன்றி விசுவாசம் இருக்குது. அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்வேன், நன்றி கெட்ட நாய் என்று ஒன்று கிடையவே கிடையாது. நன்றி கெட்ட நாய் என்று சொல்வது நம் மனிதர்கள் தான். அப்போ வந்து இவங்கெல்லாம் எப்படி கும்பிடு போடுவாங்க, எப்படி நிறம் மாறுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மக்கள் பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தது தவறு. அந்த விஷயத்தில் ஓரளவுக்கு டெஃபினட்டாக டிஎம்கேல அந்த ஒரு டிசிப்ளின் ஓரளவுக்கு இருக்குது. அங்கேயும் ஒரு சிலர் குதிச்சிருக்காங்க, அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் கம்பேர்ட் டு அதர் பார்ட்டிஸ் தே ஆர் பெட்டர். ஓகே, அப்போ வந்து அந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் முதல்ல அறிவு இருக்கணும். அடுத்த கட்சியிலேருந்து கூப்பிடுறதும் தவறு, அடுத்த கட்சியிலேருந்து வர்றவனே சேர்த்துக்கூடாது. என்னென்னா என்றைக்கு அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணாங்களோ உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. இந்த கட்சி தாவல் இது வந்துட்டு இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் இஸ், ஒரு சின்னத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 5 வருடத்துக்கு அங்கே தான் இருக்கணும். இல்லாட்டி ரிசைன் பண்ணி அந்த தேர்தல் செலவை நீங்கள் ஏற்றுக்கணும். அப்படி செய்தால்தான் இந்த புறம்போக்குங்க அரக்கர்களுக்கு புத்தியே வராது. இந்த மாதிரி செஞ்சால் தான் அதுங்களுக்கு கொஞ்ச நாளும் உரைக்கும். ஏன்னா அவங்ககிட்ட காசு நிறைய இருக்குது, கொள்ளடிச்ச காசு. ஸோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, அந்த பணத்தை கட்டுறது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ஸ், இந்த பழைய ஆட்சியும் சரி திமுகவில் யாருமே செவி சாய்க்கல. நான் எவ்வளோ தடவை லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன், சொல்லியிருக்கேன், என்னோட வீடியோஸை சொல்லியிருக்கிறேன். ஆனால் வந்து அந்த ஆட்சியாளர்களும் அதை கேட்கலை. என்னென்னா யாருமே அந்த பதவியில் இருக்க இப்போ திமிர், அந்த போதை வந்து அப்படி இருக்கும். இந்த ட்ரிங்க்ஸு சாப்பிட்றதுக்குலாம் போதை கிடையாது, இந்த பதவி போதை தான் ரொம்ப பெரிய போதை. ஓகே, அப்போ வந்து இன்றைக்கு அவங்க வந்து ஆட்சியில் இல்லாதப்போ நம்ம சொல்லி காட்டணும் என்னெல்லாம் தவறுகள் நீங்கள் செய்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஊழல். அதுக்கப்புறம் அந்த மாசுன்னு ஒரு மனுஷனை, அவன் வந்து ஒரு வக்கீல் படிச்சிருக்கவன், அவனை போய் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுகாதாரத்துக்கு போட்டிங்கன்னா அங்கே வந்து இன்னொரு தம்பி இருந்தார், அந்த 1000 விளக்கு கேண்டிடேட், ஐ திங்க் மகிலனோ ஐ ஸ்டாண்ட் கரெக்டு, எனக்கு இந்த தமிழ் பேர் பெருசாக வராது. பட் ஹிஸ் ஃபாதர் வாஸ் ப்ரொஃபஸர் நாகநாதன். எனக்கு அவரை நல்லா தெரியும், பிகாஸ் ஹி வாஸ் இந்த யூனிவர்சிட்டி, அவர் யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தார். ஸோ எனக்கு அந்த காலகட்டத்திலேருந்தே அவரை தெரியும். ஓகே, அந்த தம்பி நான் ஒரு தடவை எலெக்ஷன் அப்போ ஒரு கேம்பெயினிங் இது கேன்வஸிங்க்கு வந்தப்போ நான் அந்த தம்பிக்கிட்ட பேசியிருந்தேன். ஓகே, ஹீ இஸ் லிட்டில் அறிவு இருக்குது, இந்த மாசு மாதிரி அறிவு இல்லாத ஒரு ஜென்மம் கிடையாது. நான் எவ்வளோ பச்சையாக 2022, 2023 இந்த மாசுவை பற்றி பேசிகிட்டே இருந்தேன். அப்போ அன்றைக்கு இருந்த முதல் மந்திரி ப்ளஸ் அந்த டெப்யூட்டி சிஎம் அவங்களுக்கு
அட்லீஸ்ட் ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் என்று கூப்பிட்டு கேட்டிருக்கணும். ஆனால் அந்த யோகிதம் இல்லை. இப்போ வந்து த சேம் திங் வில் ஹேப்பன் டு விஜய். நீ வந்துட்டு போட்டிருக்க மந்திரிகள் எல்லோருமே பெரிய ஒரு படித்தவனும் கிடையாது, நீயே படித்தவன் கிடையாது. நீயே 12th, அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ட்ராப் அவுட். உனக்கு அறிவு எதில் இருக்கிறதுனா அகங்காரத்தில் எல்லாமே இருக்கிறது. அறிவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷன் உன்னால் கொடுக்க முடியுமானா இது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் டோன்ட் வேஸ்ட் பப்ளிக் மணி. இப்போ வந்து இந்த சிங்கப்பெண் படை இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் அந்த ப்ரோக்ராம். இதெல்லாம் இட் இஸ் ஆல்ரெடி டன் பை ஜெயலலிதா. அதுக்கப்புறம் அடுத்தாச்சு தெர் இஸ் ஆல்ரெடி அ திங். அவங்களுக்கு இன்னும் எதுனா எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ், தட் இஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த அந்த வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது தமிழில் வந்துட்டு அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது ஆபரணங்கள், வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா சம் சென்ஸ். அந்த யூனிஃபார்ம் எதுக்கு மாற்றுறது, இல்லாட்டி அந்த யூனிஃபார்ம் எதுக்கு அந்த பிள்ளைங்களை வாங்க வைக்கிறது. அந்த 2500 ரூபா அவங்களுக்கு பெரிய காசு. நீ தானே சொன்ன நான் 200 கோடி வச்சுட்டு வந்திருக்கிறேன், 200 கோடி, அதில் 1 கோடிக்கு யூனிஃபார்ம் வாங்கினாலே போகிறோம் தம்பி. அதில் பேசாத, செயலில் காட்டு. ஏனென்றால் இது ரொம்ப முக்கியம். நான் என்றைக்கும் நான் வந்துட்டு என்றைக்கும் நான் டொனேஷன் வாங்கினதில்லை. ஒரு சில அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் என் மேலே தேவையில்லாமல் ஒரு இதை போட்டு, ஏனென்றால் என்னோட டெவலப்மெண்ட் அவங்களுக்கு சகிக்கலை. அவங்க மாமூல் கேட்க வந்தப்போ நான் கொடுக்க மாட்டேன். அதுக்காக என்னை பலிக்கடா பண்ணாங்க. பட் ஐ எம் நாட் வரிட் அபவுட் இட். மை காட் ஸ்டுட் வித் மீ. நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருந்தாலும் என் கடவுள் என்னை எப்பவும் கைவிட்டது கிடையாது. நான் ஒரு சொன்னேன்னா அது நடந்தே தீரும், அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். பாருங்க, இந்த மாசு ஜெயிக்கலை. நான் நிஜமாகவே ஓப்பனாகவே பேசினேன். இந்த மாதிரி இந்த மாசு ஜெயிக்கலை. மகேஷ் பொய்யாமொழி ஜெயிக்கலை. இந்த நிறைய மந்திரிகள் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப நாட் தட் மிச்சவங்கள செய்யலைன்னு சொல்ல மாட்டேன், செஞ்சுருக்காங்க. பட் என்னோட ஹிட் லிஸ்ட் இருந்தவங்க எல்லாரும் ஹிட்டு தான். ஓகே, அதே மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பொய்யா கேஸ் போட்டு எவ்வளோ பேர் என்னை அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எவனும் உருப்பட்டது இல்லை. என் வாய் அப்படி. ஏன்னா நான் வந்து வம்புக்கு போக மாட்டேன், வந்த வம்பையும் விட மாட்டேன். அதில் நீங்கள் யோசிக்கணும், ஒரு சிலர் யார் என்று தெரிந்து கொண்டு நீங்கள் மோதுங்க. ஏனென்றால் நான்லாம் போய் பேசவே மாட்டேன். இப்போது அந்த எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ அயோக்கியத்தனம் நடக்குது. போன கவர்மெண்ட்லேயும் நான் சொன்னேன், இப்பவும் நடக்குது. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட், எஸ்பெஷலி த நர்சஸ், இது வந்துட்டு த பர்சன்டேஜ் ஆஃப் நர்சஸ் பாசிங் அவுட் இஸ் கேர்ள்ஸ் நிறையா, பாய்ஸ் வந்து மேபி ஒரு 10%. ஓகே, வில் கிவ் தெம் 10%. அப்போ 90% கேர்ள்ஸோட வாழ்க்கை அந்த பழைய ஒரு பொம்பளை இருந்தா, ஆனி கிரேஸ்ன்னு. அவள் தேவடியாத்தனம் பண்ணிட்டு இருந்தா. சாரி ஃபார் மை வேர்ட்ஸ், பட் ஐ ஹாவ் டு சே, தேவடியாத்தனம் பண்ணிட்டு இருந்தா. பாவம், நிறைய பெண்களோட வாழ்க்கையை பலி கொடுத்தா. ஓகே, அவங்கள மிரட்டி காசு வாங்கி அவள் சொத்து சொல்லுவா. அந்த பிள்ளைங்களே மிரட்டுவாளாமா, எனக்கு பெரிய கேங் இருக்குது, நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் இப்படி செய்திருவேன், அப்படி பாவம். இந்த பெண்கள் எல்லாருமே முக்கால்வாசி பேர் they come from a very poor background. அப்போ வந்து அவங்களுக்கு செல்வாக்கு கிடையாது, பலம் கிடையாது, இவங்களெல்லாம் எதிர்க்கு. அப்போ நான் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் த லாஸ்ட் 3 years ஆன் தட் லேடி. 23 வந்து கேஸில் வந்துட்டு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணி கேஸை ஜெயிச்சிட்டார். நான் ஒன்றும் அதை பற்றி கவலையே படல. ஆனால் நான் ஒன்று சொன்னேன் எங்கள் ஸ்டாஃப் கிட்ட, இன்றையிலேருந்து 3 வருஷத்துக்குள்ளார கேவலமாக வெளியே போவா. அது வந்து நான் பார்ப்பேன், நீங்களும் பார்ப்பீர்கள் என்று. 2025 ஏதோ ஒரு ஊழல் பண்ணி அந்த கவர்மெண்ட்டில் அவ்வளோ ஓவர் நைட் தூக்குனாங்க. ஓவர் நைட் தூக்கிட்டு அவளோட வந்துட்டு நிறைய இந்த நர்சிங் பீப்புள் வந்து உடண்ட, இந்த ஸ்டாஃப் சீனியர் பீப்புள். அதில் வந்து பிஹெச்டி காலேஜ்னு ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது, மெடிக்கல் காலேஜ். அந்த காலேஜோட நர்சிங் பிரின்சிபலையே, பழைய பிரின்சிபல் ஒரு அம்மாவை, நான் பேர்கள் சொல்ல விரும்பலை, ஏன்னா பாவம் அவங்களுக்கு வந்து they might have problems, அதுக்காக இல்லாட்டி எனக்கு ஒன்றும் இது கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு புட் them, அந்த பெண்களை வந்து கஷ்டத்தில் போட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு
நல்ல கேண்டிடேட்டை இங்கேருந்து அவள் நம்பரையே எடுத்து இவகிட்ட தான் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எடுத்து அந்த பெண்மணியை மாநிலத்திலேருந்தே துரத்தி விட்டான். யார்? அந்த அரக்கி. ஐ ஹாவ் வேர்ட்ஸ் டு சே, பட் ஃபார் டீசன்சி நான் வந்துட்டு மரியாதையாக இருக்கிறேன். ஓகே, அவளோட உடந்தையாக இருந்தது இப்போ இருக்கும் ரிஜிஸ்ட்ரார்னு சொல்லிட்டு டாக்டர் சண்முகம் சொல்லி ஒரு ஆம்பளை. அந்தால எங்கள் காலேஜ்க்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து இவ பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற கிளாஸ் ரூமே இல்லாத படி, தட் இஸ் இந்த ஐஎன்சி நார்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஐஎன்சி நார்ம்ஸ் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் தான் கேட்குறாங்க. 60 பேர் கிளாஸ் ரூமுக்கு எவ்வளோ வருது? ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் த எக்ஸாக்டிங். பட் யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 1100 கேட்குது. ஆனால் எங்கள் காலேஜில் ஒவ்வொரு கிளாஸ் ரூம் 1600 இருக்குது. 1600 அப்படி இருக்கச்ச இந்த ஆள் எழுதுகிறான், இவங்ககிட்ட 1100 ஸ்கொயர் ஃபீட்டே இல்லை, வென்டிலேஷன் இல்லை, லைட் இல்லை. படுபாவி, அந்த காலேஜ் வந்து பழைய பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரியோட பையன் வந்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கீதா, யோர் காலேஜ் இஸ் காட் ஸோ மச் ஆஃப் ப்ரீஸ் அண்ட் ஸோ மச் ஆஃப் வென்டிலேஷன், காற்று தூக்குதுன்னு சொல்லி. அந்த பரதேசி பிச்சைக்காரன், he has not been bothered. அந்த ஸ்டாஃப் அக்கட இந்த இன்ஸ்பெக்ஷன் கமிட்டிஸ் நிறைய பேருக்கு திமிர்த்தனாவட்டு என்னென்னா, அந்த எந்த காலேஜ்க்கு வராங்களோ அந்த ஸ்டாஃபை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா அங்கே இருக்க பிரின்சிபல் உங்களை விட சீனியராக இருந்திருப்பாங்க, இல்லாட்டி உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு எதனா கேட்கணும், எதனா வேணும்னா நல்ல விதமாக கேளுங்க. அது இல்லாட்டி நெகட்டிவில் போடுங்க, டெஃபிஷியன்சிஸ் இதெல்லாம் இல்லைன்ட்டு. ஆனால் இருக்கிறதே இல்லைன்னு போடுறானுங்க இந்த திட்டு பசங்க. போட்டுட்டு பணம் கேட்குறாங்க. யார்? அந்த ஆனி கிரேஸ்க்கு. அப்போ இது நான் 3 வருஷத்துக்கு முன்னால் கதை சொல்கிறேன். பணம் கொடுக்காட்டி நெகட்டிவ் ரிப்போர்ட். ஓகே, அப்படி எனக்கு பண்ணாங்க. அதை வந்து நான் டிவிஎஸ்சியில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறேன். ஓகே, பேஸ்ட் ஆன் மை கம்ப்ளைண்ட் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. ஆனால் அது என்ன ஆச்சுன்னு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். பட் நான் இந்த ஏஜென்சிஸ், இந்த கோர்ட், இந்த நியாயம் நீதிக்கெல்லாம் நான் எதிர்பார்க்கல. என்னோட கடவுள் கோர்ட்டில் எல்லா தடவையும் நீதி கிடைக்கும். பாருங்கள், அந்த ஆனி கிரேஸ் நான் சொன்ன மாதிரி 3 வருஷத்தில் கேவலமாக வெளியே போனான். அதற்கு யார் அப்ரூவர்னா இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்குது அந்த ரிஜிஸ்ட்ரார். இந்த ஆளும் அந்த அந்த பொம்பளையோட உடனடியாக இருந்த ஒரு ஆள் தான் அந்த காலகட்டத்தில். தட் இஸ் பதவியில் இருக்கும்போது. இப்போ எப்படி டிஎம்சி, இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டில் இன்றைக்கு மம்தாக்கு பதவி போயாச்சு. அந்த அம்மா கீழே காலை நக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி அந்த அம்மாவை எதிர்த்து பேசுகிறாங்க. இதுதான் உலகம், இதுதான் நம்மளோட வாழ்க்கை. இதை தெரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் அயோக்கியத்தனம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் கூட அந்த பேசிக் மரியாதை அவங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் ஒருத்தர் போய் அவங்க ஆஃபீஸ்க்கு போய் அவங்கள விசிட் பண்ண போனால் அந்த பேசிக் மரியாதையை உட்காருங்க. ஆனால் இவனுங்க நிற்க வச்சே பேசுவானுங்க. இந்த மந்திரிமார்கள் நிறைய பேர் என்னமோ பெரிய அவங்களுக்குலாம் கொம்பு முளைச்ச மாதிரி. டேய், காலம்டா பதில் சொல்லும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். நீங்கள் யாரும் நல்லா வாழ மாட்டீங்க. உங்கள் குடும்பங்களில் இருக்க யாரோ ஒரு நபருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்தே தீரும். ஏனென்றால் அந்த அளவுக்கு மக்களோட வயிற்றுச்சல் நீங்கள் கொட்டிகிட்டு இருக்கீங்க. இது நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்லி அண்ணா திமுகவிலையும் ஊழல் நடந்தது, திமுகவிலையும் ஊழல் நடந்தது, இப்போவும் அயோக்கியத்தனம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த பெண் படை, சிங்கப்படை, சிங்கி படை, லயனஸ் படை, இந்த படையெல்லாம் நீங்கள் ஆரம்பித்து இப்போவும் அந்த அயோக்கியத்தனம். இன்றைக்கி சேலத்தில் ஒரு அயோக்கியன் தாவை காலந்து இருக்கிறவன், அவன் வந்துட்டு எவ்வளோ 8000 கேசட் பண்ணியிருக்கானுமா, ஒரு 50க்கு மேலே பிள்ளைங்களை கற்பழிச்சுக்கானோ. இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் பொள்ளாச்சின்னு பேசுகிறீங்களே. பொள்ளாச்சியில் நடந்தது அதிமுக பீரியடில், டிஎம்கே பீரியடில், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது. இப்போ வந்து தாவேக்கா பீரியடில் ஆரம்ப நாள்லேருந்து நடக்குது. ஆரம்ப நாள்லேருந்து சின்ன பிள்ளைய விடலை, பெரிய பொம்பளைய விடலை, வயசான கிழவியும் விடலை. அப்போது எங்கே இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறதுனா, நாடு வந்து அழிவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. நான் மறுபடியும் இந்த சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு சித்தர் ஆட்சி வரது மட்டும் இந்த நாடு உருப்படாது. இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதே நடக்காது. ஏனென்றால் தேர்ந்தெடுத்தது யார்? அயோக்கியர்களை. நீங்கள் அரக்கர்களை எடுக்க அந்த பாவத்தில் நீங்கள் பங்கு கொண்டு இருக்கிறதுக்கு மட்டும் நீங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவித்தே தீர்வீர்கள். இட் வில் ஹேப்பன். கண்டிப்பாக நான் என்னோட உயிர் இருக்கும்போது நான் பார்த்துட்டு தான் இதெல்லாம் போவேன், பார்த்துட்டு தான் போவேன். ஏனென்றால் என் வாய் பலிக்கும்.
எனக்கு 11 வயசு தான். நான் இது முதல் ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். எனக்கு 10-11 வயசு, ஐ திங்க் 11. நான் வந்து டெல்லியில் இருந்தேன். அண்டு அப்போ தான் இது இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. எங்கள் தாத்தா வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இந்த காங்கிரஸ் பார்ட்டி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேருந்து. நான் வந்துட்டு எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு சடனாக எதுனோ இந்த இன்ட்யூஷன் தப்புன்னு எதனா ஒரு காட்சி அளிக்கும். அப்போ வந்து நான் சொன்னேன், இந்திரா காந்தி வில் டை அட் பாயிண்ட்னு சொன்னேன். அப்போ எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பா எல்லாம் கேட்டாங்க, டு யூ நோ வாட் இஸ் பாயிண்ட்? பிகாஸ் அப்போல்லாம் இந்த அளவுக்கு வீடியோ இதெல்லாம் கிடையாது. ஓகே, இந்த நாலேஜ் ஆஃப் திங்ஸ் லைக் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு see so many things. அப்போ வந்து நான் வந்து சொன்னேன், பாயிண்ட் டு பாயிண்ட்னா ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட், நேருக்கு நேர் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்னு சொன்னேன். அப்போது எங்கள் தாத்தா இருந்தார்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், யூனோ அவங்களுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி இருக்குதுன்னு எப்படி நேருக்கு நேர் யாருன்னா அடிக்க முடியும்? நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, பட் நேருக்கு நேர் அடிப்பாங்க கண்டிப்பான்னு சொன்னேன். அது நான் எப்போவும் நிறைய பேர்த்துக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு அது அந்த இது மட்டும் அந்த காட்சி எனக்கு மாறவே இல்லை. அப்போ வந்து 1984 அக்டோபர் 31 என்னோடய கிளாஸ்மேட், நான் லா முடிச்சுட்டு என்னோடய கிளாஸ்மேட்டோட மாமா, அவர் எனக்கு இப்போ அவர் ஆர்எஸ்எஸில் இருக்கார். ஆனால் அப்போல்லாம் ஆர்எஸ்எஸ் கிடையாது. அப்போ வந்து அவர் தீவிர திமுகவோ ஏதோ இது. ஓகே, அப்போ வந்து அந்த மாமா ஃபோன் பண்ணி சொன்னார், கீதா உன் வாய்க்கு சக்கரை போடணுமா? நான் சொன்னேன், எதுக்கு மாமா ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை நீங்கள் எப்போவும் சொல்லுவீங்க இந்த மாதிரி இந்திரா காந்தி வந்து அட் பாயிண்ட் சாகுவாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் சொல்லும் போது அது வந்து இன்றைக்கி நடந்துருச்சு. நான் சும்மா போய் பேசாதீங்க மாமா, நீங்கள் சும்மா வாயை பிடுங்கிறதுக்கு ஏதோ பேசிகிட்ருக்கீங்கன்னா, இல்லை நீங்கள் ரேடியோ பார்த்து கேளுங்க. நான் சொன்னேன், என்கிட்ட ரேடியோ இல்லை, உங்களுக்கு தெரியும் இல்லை, நான் ரேடியோ எல்லாம் பார்க்க மாட்டேன். அந்த காலகட்டத்தில் வீடியோ இது இல்லை, டிவி கிடையாது. ஓகே, நான் உடனே என்ன பண்ணேன்னா, என் கிளாஸ்மேட் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க என் ஃப்ரெண்டோட அம்மா தான் எடுத்தாங்க. அவங்க வந்து அப்போ டிஐஜி, கோயம்புத்தூரோட டிஐஜி. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் கீதா இறந்துட்டாங்க, பட் அனௌன்ஸ் பண்ணல இன்னும். ஏனென்றால் பிரசிடெண்ட்டும் அந்த ராஜீவ்காந்தி அவங்க பையனை எங்கேருந்தோ வரணும், சரியில் அது மட்டும் அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிடாதீங்க. ஏன்னா நான் அப்போ வந்து மில்லுக்கு கிளம்பிகிட்ருக்கேன். நான் அப்போ ரன்னிங் அ மில், டெக்ஸ்டைல் மில். ஓகே, அப்போ சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு ராஜீவ்காந்தியோடது வித் த டேட் நான் சொன்னேன். வித் த டேட் அது எதுக்கு சொன்னேன்னு எனக்கு நிஜமாகவே தெரியாது. பட் எனக்கு வந்து சம்டைம்ஸ் அது வந்து எனக்கு ஒரு அப்படி எப்படி வரும்னு எனக்கு அது சொல்லவும் தெரியாது. அப்போ நானும் அந்த எலெக்ஷனில் ஐம் அ கண்டஸ்டன்ட். அண்ட் தென் அப்போ வந்து எனக்கு நிறைய இளைஞர் அணி காங்கிரஸ் பசங்க தான் எனக்கு வந்து வேலை செய்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கோயம்புத்தூர் தொகுதியில். அப்போ வந்து அந்த பசங்கக்கிட்ட நான் சொல்லுவேன், May 21 ராஜீவ்காந்தி இறந்துடுவாங்க. எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு சொன்னேன் ஒரு தலைவர் இறக்குப்பார், அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தின்னு சொன்னேன். அப்படியே அன்றைக்கி நடந்த உடனே என் கிளாஸ்மேட் தான் வந்திருந்தான் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு. நான் தொகுதியில் இருந்தேன். அப்போ அவன் சொன்னான், நான் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், நீ சிரிக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, அதனால் சொல்லி சிரிச்சிடுவேன். அப்போ என் ஃப்ரெண்ட் சொன்னார், சிரிக்காத கீதான்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன், என்ன ராஜீவ் இறந்துட்டாரான்னு கேட்டேன். ஆமாம். அதில் இது வந்துட்டு எனக்கு நான் விளையாட்டுக்கு சொல்லலை, எனக்கு வந்து இது வந்து ஒரு எப்படி ஒரு சடனாக எனக்கு இது காட்சி தெரியும். ஓகே, அதே மாதிரி தான் நிறைய பேர், தட் இஸ் கோயம்புத்தூரில் இந்த பாம்பு பிளாஸ்ட் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது, பாம்பேயில் பாம்பு பிளாஸ்ட் கண்ணுக்கு தெரிஞ்சுது, நாசிக்கில் பாம்பு பிளாஸ்ட் தெரிஞ்சுது. அப்போ வந்து நான் சொல்லும் போது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, இன்க்ளூடிங் சந்திரபாபு நாயுடுவோடதுக்குலாம் நாங்கள் போலீஸ்க்கே போய் சொன்னோம், இந்த மாதிரி அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அந்த போலீஸ்கார் கேட்டார், உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னேன், எனக்கு கடவுள் சொன்னார் தான் நான் சொன்னேன். நாட் தட் நான் வந்து கடவுள், நோ நத்திங். நானும் உங்களாதும் ஒரு மனுஷி தான். ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து எதுனா ஒரு நடக்குதுன்னா என் கண்ணுக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ போன வருஷம் எலெக்ஷனை பற்றி யாரோ கேட்கும்போது நான் சொன்ன ஒரு புது அமைப்பு வரும்னு சொல்லி. அந்த புது அமைப்பு வந்துட்டு நான் வந்து அந்த சித்தராட்சி பற்றி தான் நான் நினச்சிட்டு சொன்னேன். ஆனால் இந்த பரதேசிங்க வருவாங்கன்னு தெரியாது. பட் ஆனாலும் நான் சொன்னது நடந்தது, ஒரு புது அமைப்பு. ஏனென்றால் அதிமுக அண்ட் திமுக வராது என்று நான் நிறைய தடவை சொல்லுவேன். வீண் செலவு பண்ண வேண்டாம் எலெக்ஷன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு யாரும் என்னை நம்ப மாட்டாங்க, என்னை யாரும் அது சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆகையால் என்கிட்ட என் வாயை கிளறாதீங்க. நான் வந்துட்டு
வீம்புக்கு வம்புக்கு போக மாட்டேன், வந்த வம்பையும் விட மாட்டேன். எனக்கு தப்பு செய்தால் பிடிக்காது, பொய் பேசினா பிடிக்காது. பட் பொய் பேசுவேன். எதுக்கு தெரியுமா? என்ன சொல்கிறது, ஒரு அப்பாவி நான் தவறே செய்யலை, அந்த அப்பாவியை காப்பாற்றுறதுக்கு நான் 100 பொய் கூட சொல்ல தயார். ஆனால் ஒரு தப்பை செய்து விட்டு அதை மூடி மறைக்க நான் விரும்ப மாட்டேன். ஓகே, தப்பு செய்ய ஆமாம் செஞ்சேன்னு சொல்லுவேன், அடித்தேன்னா அடித்தேன்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ அகெல்லாம் திஸ் இஸ் ஃபார் ஆல் த பொலிட்டிஷியன்ஸ். ஐ எம் டெல்லிங், நன்றி கெட்டவர்களாக நடந்துக்காதீங்க. அந்த நாய் என்று நீங்களாம் சொல்கிறீங்க, நாயின்ட்டு ஒவ்வொருத்தன் சொல்லுவான். நாய் ரொம்ப உயர்ந்த ஜென்மம். நீங்கள் யாருன்னா திட்டணுன்னா நாயின்னு திட்டாதீங்க, அவங்கள அரக்கன்னு திட்டுங்க, அயோக்கியர்கள் திட்டுங்க, வேறு எந்த கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணி அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அப்பாவி ஜென்மம் நாய் அண்ட் மாடு, ஒரு சில மாடை கலாட்டா அயோக்கிய பேசுவாங்க, அது தவறு. நீ மனுஷனை திட்டு. ஓகே, நன்றி, வணக்கம்.